டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9087128388. யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு பத்திரிகை செய்தியாளராக 26 ஆண்டுகள் கடந்தும் இந்த பத்திரிகை ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சென்னையில் ஒரு 3-4 ஆண்டுகள் முழு நேரமாக கிரைம் பீட் என்று பொதுவாக சொல்லுவோம். இந்த போலீஸ் பீட் அது தொடர்பான செய்திகளை சேகரித்து கொண்டிருந்தவன் என்கிற அடிப்படையிலும் நாம் பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அவ்வப்பொழுது சில நேரங்களில் காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் அது ஒட்டுமொத்தமாக மானுடத்தையே, மனித குலத்தையே அச்சத்திற்குள்ளாக்கக்கூடிய செயல்பாடுகள் ஆங்காங்கே 1-2 நிகழ்வுகள் நடந்தாலும் கூட இந்த குறிப்பாக சிவகங்கை திருப்புவனம் அந்த கோவில் காவலாளியாக இருக்கக்கூடிய அஜித் குமார் அவருக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த கொடுமை என்பது ஒட்டுமொத்தமாக இந்த 26 ஆண்டுகளில் பத்திரிகை ஊடகத்துறையில் நான் கேட்டிராத ஒன்றாக இருக்கிறது. இதே பார்த்திங்கன்னா சாத்தான்குளத்தில் 2 பேர் அதே கொடுமையாக அவர்கள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் விட தூக்கி சாப்பிடும் அளவிற்கு இந்த திருப்புவனம் காவல்துறையினர், குறிப்பாக இந்த சிறப்பு படையணியினர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு கொலை அணியினர் நிகழ்த்திய இந்த கொடூரம் பார்த்திங்கன்னா எண்ணி பார்க்கவே நெஞ்சை உலுக்குகிறது. என்ன காரணம்னா, காவல்துறை என்பது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அது எப்படி இருந்ததுன்னா, இந்தியர்களை ஒடுக்குவதற்கான ஒரு படையணியாக இருந்தது. இந்தியர்கள் எங்கே பார்த்தாலும் அவங்க தூக்கி போட்டு முதிப்பாங்கங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அது 1947 இது பிரிட்டிஷ்காரன் போயிட்டான். அதற்கு பிறகும் நீங்கள் பல 10 ஆண்டுகள், சில 10 ஆண்டுகள் அதே மனநிலையில் தான் காவல்துறை இருந்தாங்கன்னு பார்க்குறோம். இதில் கொஞ்சம் ஐபிஎஸ் படித்த காவல்துறையினர் புதுமையான கல்வித் திட்டங்கள் எல்லாம் உள்ளே நுழைக்கப்பட்டு இந்தியாவிற்கு ஏற்ற, இந்திய விடுதலை பெற்ற இந்திய மக்களுக்கு ஏற்றார் போல காவல்துறை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சீரமைக்கப்பட்டு வருகிறது. ஒரே நாளில் அந்த மாற்றங்களாக நிகழ்ந்துடல. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது கீழ்மட்ட அதிகாரிகளுக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா அவர்கள் இங்கே உள்ள தமிழ்நாட்டு குடிமக்களையே ஒரு கொத்தடிமை போல எண்ணக்கூடிய மனப்பான்மை நிறைய இருக்கிறது. இது பல இடங்கள் அவ்வப்போது பிரதிபலிக்கிறது. மக்களை சாலைகளில் வாகனத்தில் போகும்போது இழுத்து தள்ளுவது, அப்புறம் பார்த்திங்கன்னா சாவியை பிடுங்கி வைத்துக்கொண்டு முரட்டுத்தனமாக நடப்பது, அப்புறம் விசாரணைக்கு வரக்கூடியவங்களே முரட்டுத்தனமாக மிரட்டுவது போன்ற ஏதோ வாங்குவது சம்பளமே மக்களுடைய வரி பணத்தில் தான். ஆனால் அந்த மக்களை நடத்தக்கூடிய விதம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது மிக கேவலமாக ஏதோ இவர்களெல்லாம் ஒரு 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 அழிக்கப்பட வேண்டிய ஜந்துக்கள் போல தான் சில காவல்துறையினர் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிறது பார்க்குறோம். அதனுடைய ஒரு கட்டம் தான் இந்த திருப்புவனம். இதில் நமக்கு என்ன கொடுமைனா, அந்த உடற்கூராய்வு அறிக்கை வருது. அதை வாசிக்க நமக்கு கற்பனை கூட செய்ய முடியல. எதற்கு ஒரு பெண்மணி, யாரோ ஒருத்தர், அந்த பெண்மணி பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு ஆளாக இருக்கார். எல்லா அரசியல் தலைவர்களோடும் அதிகாரிகளோடும் நெருக்கமான தொடர்பில் இருக்கார். அவரும் அவருடைய அம்மாவும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த பெரியம்மாவுக்கு அவர் சர்க்கரை நாற்காலி கேட்குறாரு. அந்த சர்க்கரை நாற்காலியில் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு 500 ரூபா கேட்டுட்டாரு என்பதுதான் மிக முக்கியமான இதுவரையிலும் கிடைக்கப்பெற்ற தகவலாக இருக்கிறது. அந்த 500 ரூபா கேட்டதற்காகத்தான் இந்த பார்த்திங்கன்னா இங்கிருந்து அந்த பெண்மணி நிக்கிதா என்கிற பெண்மணி டெல்லிக்கு அழைத்து அங்கே இது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பதாகவும் அந்த அதிகாரி மூலமாக தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து தலைமைச் செயலகத்திலிருந்து காவல்துறை குறிப்பிட்ட பொறுப்பான அதிகாரிக்கு அழைக்கப்பட்டு அவர் நேரடியாக அந்த டிஎஸ்பி அவருக்கு அழைத்து அந்த இளைஞரை விசாரித்திருக்கிறார்கள் என்கிற பெயரில் 60 இடங்களில் உடல் முழுவதும் காயங்கள். உடலில் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி தண்ணீர் முழுமையாக உடலுக்குள் செலுத்தப்பட்டிருக்கிறது. உடல் முழுவதும் சிகரெட்டுகளால் சுடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது உலக அளவிலேயே தடுக்கப்பட்ட ஒன்றாக இந்த சிகரெட் சுட்டு வைப்பது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதே போல் நீங்கள் வயிற்றிலேயே கம்பியாலும் இரும்பாலும் குத்தி இருக்கிறார்கள். தலையில் கன்றி போட அடி. அதை ஒரு 2 நாட்களாக ஒரே இடத்துல அடித்த இடத்துலையே திரும்ப 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 அடித்திருக்கிறார்கள்.
கட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள். ஒருவர் அல்ல, 3-4 பேர் சேர்ந்து அடித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த உடற்கூறாய்வு அறிக்கையில் நமக்கு தெரிய வருது. இப்படி ஒரு வெறுப்பு அந்த இளைஞர் மீது அந்த காவல் படையினருக்கு எதற்காக இருக்க வேண்டும்? அவரும் உள்ளூர்காரர் தானே, வெளியூருக்காரெல்லாம் அல்ல. அல்லது இப்படித்தான் நீங்கள் வந்து அவரை அடித்து உதைக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் அல்லது கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளை யாரிடமிருந்து வந்தது? அந்த கட்டளையினுடைய அவ்வளவு வீரியமும் அவ்வளவு அழுத்தமும் இல்லாமல் இருந்தால் 2 நாட்கள் நீங்கள் வந்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் விசாரணை என்கிற பெயரில் அந்த பையனை வச்சு அடிச்சிருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஆக அந்த காவல் கொலை அணியினர் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பேர் கொண்ட அந்த படையணிக்கு இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படிப்பட்ட கட்டளையை பிறப்பித்தது யார் என்கிற கேள்வி தான் இப்போ வந்து எல்லா பக்கமே இருக்குது. வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இப்படி ஒரு தேவை என்ன இருக்குது? அந்த அளவுக்கு அந்த இளைஞர் அவர் என்ன ஒரு குற்றம் செய்து விட்டார் என்கிற கேள்வி தான் நமக்கு தொக்கி நிற்குது. என்னென்னா, நீங்கள் இது ஒரு காவலாளி, அவர் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறாரு, அது கோவிலில் தான் வேலை செய்கிறாரு. ஒருவேளை அவர் வந்து இவர் சொல்வதை போல் நகை திருடியிருந்தால் கூட, வாப்பா ஸ்டேஷனுக்கு வாப்பான்னு கூட்டிகிட்டு போயிட்டு, என்னப்பா உன் வேலையெல்லாம் போயிடும், கெட்ட பேர் ஆயிரும், நீ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் அவன் கொடுத்துருக்க போகிறான். இல்லை, அவன் கொடுக்க போகிறதில்ல, அவன் உண்மையிலே திருடி இருக்கான்னா நீங்கள் வந்து முறையாக கைது செய்து போலீஸ் நீதிமன்ற காவலுக்கு ரிமாண்ட் கொண்டு போய் வைத்து அதற்கு பிறகு நீங்கள் கஸ்டடி எடுத்து விசாரித்து நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் பேரிலேயே அவருக்கு முறையாக தவறு செய்திருந்தால் தண்டனை பெற்றுக் கொடுப்பதும் அல்லது அவர் வந்து தண்டனையற்றவர், குற்றமற்றவர் என்றால் அவரை தண்டனை இல்லாமல் விடுவிப்பதும் தான் அடிப்படையாக இருக்கணும். அதெல்லாம் தாண்டி எல்லாமே இவங்க வந்து முடிச்சு கடைசியில் உயிர் போன அளவுக்கு அது ஆட்டோவில் தூக்கிட்டு போட்டிருக்காங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எந்த ஒரு விலங்கை கூட வந்து இப்படி யாரும் துன்புறுத்துவதற்கு யாருக்கு மனசு வராது. அப்படி ஒரு மனிதரை இவர்கள் துன்புறுத்தி இருக்கிறார்கள் இந்த காவல் கொலை அணியினர் என்றால் இந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, நம்ப முடியாததாகவும் இருக்கிறது. அப்படி என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஃபீல்டில் வந்து ரகசியத்தை சொல்லு அப்படின்னு இந்த சினிமாக்களில் வந்து பன்னாட்டு சினிமாக்களில் அதில் தான் இந்த மாதிரி வந்து கொடூரமான தண்டனைகள் எல்லாம் நம்ம கொடுக்கப்படுறதை பார்க்குறோம். அதுவும் தமிழ்நாட்டில் கேட்ட சமூக நீதி வந்து இங்கே தலை தோங்குகிறது என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படி நீங்கள் வந்து அடித்து துன்புறுத்த வேண்டிய தேவை, அதற்கான அழுத்தத்தை கொடுத்தது யார்? அந்த யார் என்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கேள்வி இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஐயா நான் போய் முதல்ல நீங்கள் வந்து அப்பா அவன் என்னப்பா விசாரிப்பான்னு சொன்னால் படையினர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. தம்பி என்னப்பா இந்த மாதிரி திருடிட்டியாமே, ஒத்துக்கோ, இல்லை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒத்துக்கவே மாட்டேன்றான் சார் அப்படின்னா, உண்மையிலேயே அவன் விளைந்தவனாக இருந்தால், விளைந்தவனா என்ன ஏற்கனவே பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு போலீஸ் அடியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தான்னா நீங்கள் அவனை வந்து நீங்கள் அவன்கிட்ட வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக நடத்தப்படக்கூடிய அந்த முறைகள் உத்திகள் வேறு. இதற்கு முன்பு அந்த பையன் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இருந்ததாக இதுவரையிலும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பையனை வந்து ஏன் இவ்வளவு தூரம் அடிக்கணுங்கிற கேள்வி தான் ஒட்டுமொத்த உலக மக்களிடையே எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதில் தொடர்புடைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். ஒரு சாதாரண கோவிலினுடைய காவலாளி தானே, அவனுக்கு யார் இப்போ கேட்க போகிறார்கள் என்றால் இன்று எல்லோருமே ஊர் கேட்டுக்கொண்டிருக்கிறது, நீதி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவருக்கு நீதி வேண்டும் என்பதை விட இது போன்ற அநீதி இனி யாருக்கும் எதிர்காலத்தில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான அடுத்த ஒரு கோரிக்கையாகவும் இங்கே வைக்கப்படுது. இப்படி வந்து செய்திருக்கக்கூடிய நிலையில் மனிதாபிமான ஒரு விலங்கு அனுதாபம் கூட கிடையாது. இங்கே வந்து இந்த 5 பேருமே வந்து புலால் உண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அந்த புலாலை இவர்கள் வந்து அந்த ஆட்டையோ அல்லது கோழியோ அவர்கள் இப்படி துன்புறுத்தி அவர்கள் உண்பார்களா என்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? ஆக அதை கூட அப்படி செய்ய போகிறதில்ல. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது வந்து ஒரு இளைஞரை வந்து தன்னுடைய பலத்தை கட்டி வைத்து அடிப்பது, 4-5 பேர் அடிப்பது, இப்படிப்பட்ட கொடுங்கோன்மையான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவது, தொடர்ந்து உடல் முழுவதும் கன்னி போகும் அளவிற்கு அவர் மீது தாக்குதல், அவர் குடிக்க தண்ணீர் கேட்டபோது மிளகாய் பொடி தண்ணீரை கொடுத்திருக்கிறார்கள், சிகரெட்டால் சுட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னென்னவெல்லாம் ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் இழைக்கக்கூடாதோ அதையெல்லாம் மனித உரிமைகள் ஒட்டுமொத்த உலக அரங்கிலே வந்து மனித உரிமைகள் மீறலாக இவையெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி மனித உரிமை மீறல் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களுக்கு சிறை தண்டனை மட்டுமல்ல, அவர்களை இப்படி தூண்டியவர்கள் யார் என்பவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் இனிவரும் காலங்களில் ஒவ்வொருவரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு தயங்குவார்கள். தமிழ்நாடு அரசும் காவல்துறை தலைமையும் எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு தங்கள் ஒரு மகனுக்கு அல்லது தங்கள் வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் எப்படி அவர்கள் செயல்படுவார்களோ அதுபோல செயல்பட வேண்டிய தருணம் இது.
மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.